நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில்? உன்னை கைவிட்டு விடுவேனோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்னை கைவிட்டு விடாதே அப்பா, என்னை விட்டு விலகி விடாதே என்றெல்லாம் என்னிடம் நீ கேட்கும் பொழுது என் மனம் வலுக்கிறது பிள்ளையே. நான் உன்னை விட்டு எங்கே செல்ல முடியும்? உனக்கு எப்படி என்னை தவிர வேறு யாரும் கதி இல்லையோ அதே போன்றுதான் என் பிள்ளைகளை தவிர உறவென்று சொல்லிக்கொள்ள எனக்கும் யாரும் இல்லையே. என் பிள்ளைகளை கவனிப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு இருக்கிறது? ஆனால் நீ ஏன் உன்னையே ஏளனமாக கருதுகின்றாய்? நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உனக்கே உன் திறமை மேல் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது? நீ புத்திசாலி, நீ திறமைசாலி. என்னால் முடியாது என்ற செயல் இங்கு எதுவுமே இல்லை. நீ நினைத்தால், நீ மனம் வைத்தால் எதுவும் முன்னால் முடியும். ஏனென்றால் நீ இந்த சிவனின் அனுகிரகம் பெற்ற என் பிள்ளை. பிறகு ஏனப்பா என்னை சுற்றி எதிர்மறையான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்று கேட்கிறாய்? என் பிள்ளையே, உனக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்துகிறேன். பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடமிருந்து உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை சுட்டி காட்டியுள்ளேன். பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமே, அதுதான் உயர்வை தருகிறது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீயே விலகியிரு. ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்தும் பொறாமைப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீ புரிந்து கொள்ளும் பொருட்டே இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு விட்டன. இப்போது நீ எல்லோரையும் புரிந்து கொள்ளும் தன்மையை பெற்று கொண்டாய். ஆனாலும் நீ இன்னும் காயப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாய். அன்பு கொண்ட உள்ளம் அப்படிதான் செல்லமே, காயப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த அன்பான உள்ளத்திற்கு யாரையும் காயப்படுத்த தெரியாது. ஆனால் நீ காயப்படுவதும் ஒரு விதமான நன்மைக்கே. உன்னை அதிகமாக காயப்படுத்தின விஷயம் எதுவோ அதுதான் உன் வாழ்வில் சிறந்த பாடத்தை உனக்கு கற்றுத்தரும். உன்னுடன் பழகியவர்களிடம் இருக்கும் மாற்றங்களை கண்டு ஆச்சரியப்படுகிறாய். சில நேரங்களில் அழுதும் விடுகிறாய். நீ எதிர்பாராத மாற்றங்களை அவர்களிடம் நீ காணும் போதெல்லாம் அதிகமாக காயப்பட்டும் விடுகிறாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை பலமிழக்க செய்யாது. புரிந்து நடந்து கொள், வெற்றியை காணப்போகிறாய். நீ வெற்றி வாகை சூடும் காலம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. ஆனால் ஏன் எப்பொழுதும் பயத்துடனே இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் பதற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாய். எங்கே தோற்று விடுவோமோ என்ற பயம் மேலோங்கிவிட்டதா? ஒருவேளை நீ பயப்படுவதை போன்று நீ வேண்டுமானால் தோற்கலாம். ஆனால் உன் பக்கம் இருக்கிறதே அந்த நியாயமும் தர்மமும் நேர்மையும் எவ்வாறு தோற்கும்? இந்த உலகில் மாயையும் சூதும் மேகங்களை போன்று அந்த நிலவை மறைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் என்ற காற்று வீசும் பொழுது எல்லா மேகமும் கலைந்து ஓடத்தானே செய்யும். அப்பொழுது அந்த நில ஒளி பட்டொளியாய் பிரகாசிக்கத்தானே செய்யும். உன் பக்கம் இருக்கும் நியாயமும் நேர்மையும் அப்படித்தான் செல்லமே. யாராலும் அதை ஒழித்துவிட முடியாது, யாராலும் அதை மறைத்து விடவும் முடியாது. இப்பொழுது வேண்டுமானால் அநியாயமும் மக்கிரமும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஜெயித்து கொண்டிருப்பதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் அது எப்படி இறுதி முடிவாகும்? இறைவன் ஆட்சியில் அநியாயம் ஒரு பொழுதேனும் வென்று விடுமா? நியாயங்கள் ஒரு பொழுதேனும் இறந்து விடுமா?
இல்லை பிள்ளையே, இந்த இறைவனின் கண் பார்வையில் ஒருபோதும் நீதியும் நேர்மையும் தோற்றுவிடாது. உன் வாழ்வில் ஆரம்பித்த அனைத்தையும் நானே முடித்து தருகிறேன். தாமதம் உனக்கு அதிசயமானதாக மாறும். என் நன்மை மற்றும் தயவால் நான் உன்னை வியக்க வைக்கும் காலம் கட்டாயம் வரும். உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்படுவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். உன் பக்கம் உண்மை இருக்கும் வரை நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் அடி பணிந்தும் நடக்க தேவையில்லை. உன் பக்கம் இருக்கும் நியாயமே உனக்கு எஜமான். அதுவே உன்னை காத்து வழி நடத்தும். நியாயம் இருக்கும் பக்கம்தான் நல் தீர்ப்பும் அமையும். எனவே கலங்காமல் இரு. விடியலை பார்க்க தவித்து ஏங்கிக் கொண்டிருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த விடியல் காலத்திற்கு நான் உன்னை கூட்டிச் செல்கிறேன். தயாராக இரு. போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாருமில்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னுடன் தான் நான் இருக்கிறேனே. நீ ஜெயிக்க போகிறாய். ஆம் பிள்ளையே, நான் உன்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டேன். இனி ஒருவராலும் உன்னை தடுக்க முடியாது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நான் மட்டும் இல்லை என்றால் உன்னை என்றோ காகித பூவை போல கசக்கி தூக்கி எறிந்திருப்பார்கள். எனது பொக்கிஷம் நீ. உன்னை வாழ வைப்பது இந்த தகப்பனின் கடமை. அதைதான் நான் செய்து கொண்டும் இருக்கிறேன். நீ எப்பொழுதும் தோற்க மாட்டாய். ஏனெனில் தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவ்வும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும். அதுபோலதான் உன் பக்கம் நியாயமும் நேர்மையும் இருக்கின்றது. நீ ஒரு பொழுதும் தோற்று போக மாட்டாய். இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீதான் வெல்வாய். நம்பிக்கையோடே இரு. ஓம் நமச்சிவாய.